ஹீரோயினை காப்பாற்றுறது தான். நல்லா இருந்தது, ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்தது. மற்றபடி வேறு வரும் நல்லா பண்ணியிருந்தாங்க, அவரோட ஃப்ரெண்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது மூவி. ஜிவிஎம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்தது, அவர் சினிமாட்டோகிராஃபி மாதிரி இல்லை, பட் ஆனால் டிஃப்ரென்ஸாக இருந்தது, நல்லா இருந்தது, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது, சாங்ஸும் நல்லா இருந்தது. சொல்லுங்கண்ணா. நல்லா இருந்தது, வருண் ஆக்டிங் சூப்பராக இருந்தது, பிஜிஎம் செம்மையாக இருந்தது, எனக்கு ஓகே பிடிச்சிருந்தது. ஓகே இல்லை இல்லை அவ்வளோ நல்லா இல்லை படம், ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது. அது ஜிவிஎம் படம்னே எனக்கு தெரிலங்க. லாஸ்ட்டாக கூகுளில் யார் டேரக்டர்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அவ்வளோ மொக்கையாக இருந்தது படம். ரொமான்ஸ் அதுக்கு அது ஓகே தாங்க, ரொமான்ஸில் ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸோடலாம் பார்க்காதீங்க, யாரும் படம் பார்க்காதீங்கப்பா. படம் பார்க்குறவங்க கேமரா தாங்க அதிகமாக இருக்குது. கௌதம் வாசுதேவன் படம் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. நான் 4-5 படம் நடிக்கிறேன், 10 படம் நடிக்கிறேன், டக்குன்னு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணாமல் இருந்தது. ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் வேல்யூலான ஸ்கிரிப்டுன்றதுனால வருண் தான் இந்த நடிகர் பேர், ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காரு. ஆக்ஷன் கிங் அர்ஜுனே இந்த படத்தை பார்க்கலாம். நம்மளுக்கு மேலே ஒருத்தன் பண்ணுறான் ஆக்ஷன்னா இந்த இந்த பையன் பண்ணுறது ரொம்ப நல்லாவே இருந்தது. படம் நல்லா இருக்குது, ஒன் டைம் பார்க்கலாம். ஜிவிஎம் படம் நம்பி தான் வந்தோம், நம்பிக்கை வீண் போகல, நல்லா இருக்குது. ரொம்ப பெருசாகவும் பண்ணாமல் ரொம்ப மட்டமாகவும் இல்லாமல் நல்லா ஆவரேஜாக இருக்குது படம். ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. வருண் ஆக்ஷன் ஹீரோவை நல்லா பண்ணியிருக்காப்புல. மற்றபடி ஹீரோயின் ஓரளவு ஓகே தான். ஆக்ஷன் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வில்லனை அவங்க காமிக்காமல் வெர்பல்லே சொல்லிட்டாங்க. வெர்பல்லே சொன்னதுனால நம்மளுக்கு அந்த ஃபீலே வரல. அவன் வருவானா வரமாட்டான்னே தெரியல. வில்லனே இல்லை படத்தில், ஆனால் வில்லன்னு ஒரு பேரை சொல்லிவிட்டு வெர்பலில் போனதுனால படத்தில் நம்மளுக்கு அடுத்து அவன் வருவானாங்கிறதே தெரியாமல் வரமாட்டாங்கிறது தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் ஃப்ரேம்லேயே அவன் வரமாட்டான், ஏன்னா வாய்ஸ் ஓவரில் சொன்னதுனால நம்மளுக்கு அது ஃபீல் ஆகலை. ஓகே, சாங்ஸ் இந்த படத்துக்கு அங்கங்கே போகிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய பெருசாக அந்த லவ் சீன்ஸ் ஒரு டூயட்டு, ஒரு ஃபாரினில் போய் டூயட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தேவைப்படுற இடத்துல கத்தி எடுக்கிறாங்க, தேவைப்படுற இடத்துல கன் எடுக்கிறாங்க. அது படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். படம் உண்மையாக நல்லா இல்லைங்க. இல்லை அவரோட மேக்கிங் ஸ்டைலில் கொஞ்சம் சில இது படத்தெல்லாம் கதையாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் நல்லாயிருக்கும். அதில் ஒன்றுமே இதில் இல்லை, எனக்கு ஃபுல்லாக சொதப்பிட்டாங்க படத்தையே. வருண் எப்படி நடிச்சிருக்காரு? அவர் ஆக்டிங் எல்லாமே ஓகே. அப்புறம் அந்த கேமரா ஒர்க்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிடி மேடமும் கொஞ்சம் வராங்க, அவங்களும் நல்லாயிருக்கு. மற்றபடி சொல்லிக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லையா படத்தில். எல்லாமே எல்லாமே எந்த குறையுமே இல்லை, கதையே இல்லை சுத்தமாக. ஒரு பொண்ணை ஒரு கேங் கொள்கிறாங்க, அதுதான் அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கே இந்த லாஸ்ட் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு மொட்டத்தில் வரான், இங்கிலீஷ்லேயே பேசி கொள்கிறான். அதுக்கு மேலே படம் தான் மொக்கன்னு பார்த்தா அவன் இங்கிலீஷ்லேயே பேசி கொள்கிறான். அதுக்கு மேலே அது சுத்தமாக இல்லையா. அவர் மேக்கிங் ஸ்டைல் மட்டும் தான், ஒரு கேமரா ஒர்க்கெல்லாம் கொஞ்சம், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. அவர் படமே இல்லை. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு ஐயா, கதை தான் சுத்தமாக சொதப்பிட்டாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ரேட்டிங் கொடுக்குன்னா எவ்வளோ கொடுப்பீங்க நீங்கள்? ஒரு 2 கொடுக்கலாம் ஐயா, 10க்கு 2 கொடுக்கலாம் ஐயா. வேறு ஒன்றுமே இல்லை, சுத்தமாக கதை இல்லையா, எனக்கு பிடிக்கல சுத்தமாக, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. பிடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிற 10 பேர் பார்க்க போகிறாங்க. இல்லை அவரோட இதில் ஒரு லவ் போர்ஷனாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். சுத்தமாக லவ் போர்ஷனே இல்லை இதில், ஒன்றுமே இல்லையா படத்துலையா, கதையே இல்லை. எனக்கு கதைக்காக மன்சூர் அலிகானியும் கிருஷ்ணாவையும் கூட்டின்னு சாவடித்தது, கதையை இன்னும் கொஞ்சம் நேரம் தள்ளி போகணும் அப்படின்றது. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படியும் இவர் ஒரு 50-60 கொலை பண்ணுறாரு அசால்ட்டான. ஒரு தடவை கூட போலீஸ் பிடிக்கல. இன்னொன்று காமெடின்னு சொல்லிக்க பெருசாக எதுவுமே இல்லை படத்தில். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரொம்ப. இதை படத்தில் நடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவுன்சர்ஸும் இந்த ஸ்டண்ட் யூனியனில் இருக்கிற எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க. மற்றபடி கதை உள்ள ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி நடிகர்களுக்குள்ளேயும் ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக இந்த படத்தை பேச முடியல. மியூசிக் டைரக்டரும் ஸ்டண்ட் டைரக்டரும் தான் இந்த படத்தில் பக்கபலமாக இருக்கிறாங்க. மற்றபடி டைரக்டர் கௌதம் வாசுதேவ மேனன் ஒன்றும் இங்கே ஆணியை பிடுங்கல. சாங்ஸ் அருமையாக இருக்குது. கானா பாலா ஒரு சாங்ஸ் பண்ணியிருக்காரு, கேட்குற மாதிரி இருக்குது. இன்னும் 2 சாங்ஸு, அதுதான் சொல்கிறேனே. மியூசிக் டைரக்டரும் ஸ்டண்ட் டைரக்டரும் தான் படத்துக்கு பேக் போனாக இருக்காங்களே கண்டி. ஜிவிஎம் ஒன்றுமே இல்லை. அருமையாக இருந்தது. ஸ்டண்ட்டு தான் படமே, ஆக்ஷன் தான் படம். ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஆக்ஷன் தான். அந்த ஆக்ஷனை இந்த பையன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் உண்மையாலுமே இந்த பையன் எந்த படம் கொடுத்தாலும் நல்லா பண்ணுவான். ஆனால் முகத்தில் ஒரு ஆக்டிங்கு காமமே அந்த ஆய கலைகள் 64ல் இந்த ஆக்ஷன் மட்டும்தான் வந்திருக்கு, மற்ற எதுவுமே வரல.